அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு செல்வோர் அதற்கான ஆயத்தங்களிலே இறங்கியிருக்கிறார்கள். ஹஜ்ஜை பற்றிய பயான்கள், சொற்பொழிவுகள், பயிற்சி முகாம்கள் எல்லாம் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டு வருகின்றன. உறவினர்களை சந்தித்தும் விடை பெற்று கொண்டும் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கோரிக்கொண்டும் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு வருகின்றன. இவ்வாறு ஹாஜிகள் ஒரு புறம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வும் தயாராகி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஹாஜிகளே அல்லாஹ் தன்னுடைய விருந்தாளிகள் என்று சொல்கிறார். ஆக இந்த விருந்தினர்களை வரவேற்பதற்காக இறைவனும் தயாராகி கொண்டு தனது அடியார்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவனும் தயாராகி இருக்கிறான். எந்த அளவுக்கு இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் மபரூர், இதற்குரிய கூலி சோனத்தை தவிர வேறொன்றும் இல்லை. ஹஜ் ஏற்கப்படும் என்றால் அதற்குரிய கூலி சோனத்தை தவிர வேறொன்றும் இல்லை. இன்னும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹாஜிகள் அன்று பிறந்த பாலகனைப் போல திரும்புகிறார்கள் என்று இறைவனும் உங்களை வரவேற்பதற்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் இறைவனும் தயாராக இருக்கிறார். ஆகவே இப்போது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த ஹஜ் மப்ரூரான ஹஜ்ஜாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகுவதற்கு நமது தரப்பிலே செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதனை புரிந்து கொள்வதற்காக 3 பகுதியாக நாம் பிரிக்கிறோம். ஹஜ்ஜுக்கு முன்னால் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஹஜ்ஜின் போது செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஹஜ்ஜுக்கு பின்னால் போய்விட்டு வந்த பிறகு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன. ஹஜ்ஜிற்கு முன்னால், ஹஜ்ஜின் போது, ஹஜ்ஜுக்கு பின்னால் என்று 3 வகையாக நாம் பிரிக்கிறோம். முதலாவதாக ஹஜ்ஜுக்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கிற போது, இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த ஹஜ்ஜி செய்வதற்கு இறைவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தானே, இதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை? இல்லையா? இந்த நாட்டிலே 15 கோடி பேர் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள். இதில் எத்தனை பேருக்கு ஹஜ்ஜி செல்வதற்கான வாய்ப்பு கிட்டியிருக்கிறது? இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். பணத்தையும் தந்திருக்கிறான், உடல் நலத்தையும் தந்திருக்கிறான். இல்லையா? சிலரிடத்திலே பணம் இருக்கிறது, உடல் நலம் இல்லை, போவதற்கான சக்தி இல்லை. ஆக உடல் நலத்தையும் தந்து பொருள் வளத்தையும் தந்தானே, இதற்காக நீங்கள் இறைவனுக்கு முதலாவதாக நன்றி செலுத்துங்கள். இரண்டாவதாக, இந்த ஹஜ் பயணம் ஹலாலான சம்பாத்தியத்தில் போகுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். பொதுவாக எந்த இஸ்லாமிய கடமையாக இருந்தாலும் ஹராமான முறையிலே ஈட்டப்பட்ட பொருளின் மூலமாக செய்யப்படுகிற எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அது தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருளின் மூலமாக செலவழிக்கப்படுகிற தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட மாட்டாது. பொதுவாக தர்மம் செய்தால் பாவங்கள் கழுவப்படும். ஆனால் தவறான முறையில் ஈட்டப்பட்ட செல்வத்தின் மூலமாக செய்யப்படுகிற தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், இன்னல் ஹபீத லா யம்ஹுல் ஹபீத். ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்றாது. ஓர் அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்றாது. அழுக்கு துணியை வச்சு அழுக்கு அகற்ற முடியுமா? இல்லையா? அழுக்கை கொண்டு அழுக்கை அகற்றினால் என்னவாகும்? மேலும் அழுக்காகும். ஹராமான பொருளை கொண்டு உங்களுடைய பாவங்களை போக்க முடியுமா? ஹராம் என்பது ஒரு அழுக்கு, பாவம் என்பது ஒரு அழுக்கு. ஹராமான செல்வத்தை கொண்டு பாவம் என்ற அழுக்கை போக்க முடியுமா? முடியாது. இல்லையா? அழுக்கை கொண்டு அழுக்கை அகற்ற முடியாது. ஆகவே எதுவும் ஹலாலான முறையில் சேகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒருவர் அல்லாஹ் அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தார், இறைவா என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக என்று பெருமானார் சொன்னார்கள், இவன் உண்ணுகின்ற உணவும், இவன் அருந்துகின்ற பானமும், இவன் உடுத்துகின்ற உடையும் ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்டவை. அப்படி இருக்கையில் இவனுடைய வணக்கங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே சம்பாத்தியம் ஹலாலான சம்பாத்தியத்தில் ஹஜ்ஜுக்கு போங்க.
ஊரை அடித்து உலையில் போடுற வேலையெல்லாம் பண்ணி போய்ட்டு அங்கே போனால் எல்லாம் கழுவப்படும் என்றால் ஏமாந்து போவீர்கள். ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. ஆக தவறான முறையில் ஈட்டப்பட்ட பொருளை கொண்டு ஹஜ் செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. அதே போல கடன் இருந்தாலும் ஹஜ் செல்வது அவர்கள் மீது கடமை அல்ல. கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அல்லது உங்களுடைய நண்பராக இருக்கிறார், உங்களுடைய பங்காளியாக இருக்கிறார், உங்களை பற்றி நன்கு அறிந்தவராக இருக்கிறார், நீங்கள் எப்படியும் திருப்பி தருவீர்கள் என்பது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கிட்ட சொல்லுங்கள், இந்தா போயிட்டு வந்து தர்றேன் என்று சொல்லிவிட்டு போங்க. அவர் ஏற்றுக்கொண்டால் போகலாம். இல்லாவிட்டால் கடன் என்பதை ஒன்றை வைத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடனை நிறைவேற்றுவதுதான் முதல் வேலை. அதே போல வசூலித்தும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய தேவையில்லை. புதுசாக ஒரு பழக்கம் ஆரம்பிச்சிருக்கு முஸ்லீம் சமுதாயத்தில். சில ஆட்கள் வர்றாங்க, நான் ஹஜ்ஜுக்கு போகணும் ஏதாவது கொடுங்க என்று. புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ யார் சொன்னார்கள் இவர்கள் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று? ஆக இல்லைன்னா அல்லாவே கேட்க மாட்டான். உன்ட பொருள் இல்லை என்றால் இறைவனே ஒரு இடத்திலே ஏன் ஹஜ்ஜுக்கு போய் என்ற கேள்வி கேட்பதில்லை. ஆக இன்னொரு இடத்திலே வசூலித்து ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. கடன் வாங்கி ஹஜ்ஜுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக பொருள் வசதி, வாகன வசதி, உடல் வசதி, உடல் நலம் இருக்கிறதோ அவர் மீது தான் ஹஜ்ஜு கடமை. ஆகவே இறைவனே உங்கள் மீது விதிக்காது இருக்கிற போது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஆகவே சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். கடன்களை உரிய முறையில் நிறைவேற்றிவிட்டு நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள். அடுத்தபடியாக தூய்மையான எண்ணம், இஹ்லாசு நியத். எல்லா வணக்கங்களுக்கும் இது முக்கியம், எல்லா செயல்களுக்கும் இது முக்கியம். இன்ன ஸலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய தியாகம், என்னுடைய வாழ்வு, மரணம் அனைத்தும் லில்லாஹி ரப்பில், அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுக்காக செய்வேன். அதே போல ஹஜ் அல்லாஹ்வுக்காக. வ அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜும் உம்ராவுக்கும் அல்லாஹ்வுக்கு உரியன. ஆக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் இருக்க வேண்டுமே தவிர, அதை தவிர பகட்டு என்ற ஒரு நோக்கம், விளம்பரம் என்ற நோக்கம், ஊரில் தன்னை ஹாஜிகள் என்று சொல்வார்கள் என்ற நோக்கம், இவை எதுவுமே உங்களுடைய செயலிலே கலந்திருக்கக்கூடாது. ஏனென்றால் பகட்டு ஒரு ஷிர்க். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பகட்டு ஒரு ஷிர்க். மன் சல்லா யுராயி ஃபகத் அஷ்ரக், மன் சாம யுராயி ஃபகத் அஷ்ரக், மன் தஸத்தக யுராயி ஃபகத் அஷ்ரக். எவன் பகட்டுக்காக தொழுதானோ அவன் இணை வைக்கிறான், எவன் பகட்டுக்காக தர்மம் செய்தானோ அவன் இணை வைக்கிறான். ஏனென்றா ஏன் இது இணை வைப்பு? அல்லாஹ் அவ்வளோ பெரிய குற்றத்தை ஏன் இதன் மேல் சுமத்துகிறான்? என்னங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, 4 பேருக்கு தெரியறதுக்காக செய்கிறது இணை வைப்பா, சிறுக்கா? ஆம், நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு பதிலாக யாருடைய திருப்தியை பெற நினைக்கிறீர்கள்? மனிதர்களுடைய திருப்தியை பெற நினைக்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்ற கடமை எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். ஆக அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வைக்கிறீர்கள்? மனிதர்களை வைக்கின்றீர்கள். ஆகவே அது ஒரு இணை வைப்பாக மாறிவிடுகிறது. ஆகவே இந்த வணக்கத்திலே விளம்பர மோகம் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு செயலும் எண்ணத்தை கொண்டே நிர்ணயம் செய்யப்படுகிறது இல்லையா? எண்ணங்களுக்கு ஏற்பவே உங்களுக்கு கூலி வழங்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எண்ணம் தூய்மையானதாக இருக்கும்படியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வரவேற்பு விழா, வழி அனுப்பு விழா, பாராட்டு விழா, அந்த விழா, இந்த விழா என்று யாராவது வந்தால் தயவுசெய்து இதெல்லாம் வேண்டாம், எனக்காக துவா செய்யுங்க, நான் ஒழுங்காக போயிட்டு வரணும், ஹஜ்ஜுக்கு ஒழுங்காக போயிட்டு வரணும், எந்த சிரமமும் இல்லாமல் போயிட்டு வரணும், என் உடல் நல்லா ஒழுங்காக இருக்கணும், இதுக்காக நீங்கள் துவா செய்யுங்க என்ற அளவோடு அதனை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். வேறு எந்த நோக்கமும் உள்நோக்கமும் இல்லாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக ஹஜ்ஜுக்கு முன்னால் செய்ய வேண்டிய சில காரியங்கள், நான் ஏற்கனவே சொல்லியதைப் போல கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு, அமானத்துகள் ஏதும் உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அந்த அமானத்துகளை திருப்பி கொடுத்து விட வேண்டும். யார் கண்டா இங்கே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றீங்களா இல்லையா யாருக்கு தெரியும்? ஆகவே அல்லது அந்த அமானத்துக்குரிய ஊரில் இல்லாவிட்டால் உங்களுடைய சொந்தக்காரத்தை சொல்லுங்கள், இந்த நாள் என்னிடத்தில் இவ்வளோ பணம் கொடுத்து வச்சிருக்கிறாரு, இவ்வளோ நகை கொடுத்து வச்சிருக்கிறாரு, அதை அவர்கிட்ட கொடுத்துருங்க, இந்த இடத்துல இருக்குது அதை கொடுத்துருங்க என்ற அறிவிப்பையாவது நீங்கள் செய்துவிட்டு போங்கள். பெருமானாருடைய வாழ்க்கையை பாருங்கள்.
மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்தை செய்வதற்காக மதீனாவிற்கு போக வேண்டும். எதிரிகள் கொலை செய்ய துடிக்கிறார்கள். வீட்டை சூழ்ந்த எதிரிகள் நிற்கிறார்கள். குறைஷி குலத்திலே ஒவ்வொரு குலத்திலே இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து பெருமானாரை கொலை செய்வதற்கு சூழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் அந்த சமயத்திலே அந்த உயிருக்கு பயந்த அந்த சூழ்நிலையிலே பெருமானார் செய்த ஏற்பாடு என்ன? தன்னுடைய மருமகன் அலியை மக்காவிலே தங்க வைத்து தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்த அத்தனை அமானத்துக்களையும் திருப்பி கொடுத்து விட்டு நீ மதீனாவிற்கு வந்து சேர் என்று அங்கே விட்டு போனாங்க. அப்போ அமானத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவங்கிறது நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் போவதை விட ஒரு சிக்கலான சமயம் உலகத்தில் மனிதனுக்கு இருக்க முடியுமா சொல்லுங்க? உயிரே போகுது. யாரும் சொன்னான் மன்னிப்பார்கள். ஆமாம், உயிரே போகும்போது அமானத்தை எங்கேயா திருப்பி கொடுப்பார்? அவர் உயிரை பாதுகாப்பாரா? நம்ம அமானத்தை கொடுப்பாரா? ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கூட அமானத்தை திருப்பி கொடுப்பதை அல் அமீன் அல் சாதிக், நம்பிக்கைக்குரிய ஒரு வாய்மையாளர் என்ற பட்டத்தை பெருமானார் காப்பாற்றினார்கள். ஆக அதுபோன்று நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து யாரோடு சண்டையிட்டிருந்தால் அவரிடத்திலே சமாதானமாக ஆகிக்கொள்ளுங்கள். பெருமானார் சொன்னார்கள், ஒரு மூமினோடு 3 நாட்களுக்கு அதிகமாக நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டாம். அப்படி ஆகிவிட்டால் நீங்களே முந்திக்கொண்டு அவரோடு பேசுங்கள். அவர் மறுத்துவிட்டால் உங்கள் மீது குற்றமில்லை. அப்படி சண்டையிட்ட நிலையிலேயே நீங்கள் காரியங்கள் செய்தால் உங்களுடைய நன்மைகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார். ஆக கௌரவம் எல்லாம் பார்க்காம, வரட்டு கௌரவம், போலி கௌரவம் என்னெல்லாம் பார்க்காம சமாதானமாக ஆகிக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தும். சண்டையிட்டுக் கொள்கிற இடத்திலே போய் நேரடியாக சமாதானமாவது ஒருவருடைய மரியாதையை குறைக்கின்ற செயல் அல்ல. அந்த சமாதானத்தை அவர் உதறித்தள்ளினார், அவருடைய மரியாதை போகுமே தவிர உங்களுடைய மரியாதை ஒன்று போகாது. ஆகவே சமாதானமாக ஆகிக்கொள்ளக்கூடிய நிலையை பாருங்கள். மன்னிப்பு கோரும் இடத்திலே மன்னிப்பு கோரிக்கொள்ளுங்கள். நீங்களும் மன்னிப்பு அளிக்க வேண்டியவர்களுக்கு மன்னிப்பு அளியுங்கள். அடுத்தபடியாக போகிறதுக்கு முன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஆட்கள் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் போதுமான பொருளாதார ஏற்பாடுகளை செய்துவிட்டு போங்கள். மனைவி, மக்கள், பெற்றோர்கள் இவங்கெல்லாம் நீங்கள் போகிற அந்த 40 நாளில் 60 நாளில் என்ன பாடுபடுவாங்க, அவங்க நிலைமை என்ன, அவர்களுக்கான பொருளாதார உதவிகள் என்ன, அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து விட்டு போங்க. நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தானே போகிறேன், அதனால் அல்லாஹ் பார்த்துக்குருவான் என்னெல்லாம் போகாதீர்கள். அப்படி அல்லாஹ் ஒருபோதும் சொல்லலை. பெருமானார் சொன்னார்கள், எவரை உங்களிடத்திலே இறைவன் பொறுப்பாளியாக நியமித்திருக்கிறானோ, எவரை பாதுகாக்க வேண்டிய அந்தஸ்திலே உங்களை இறைவன் வைத்திருக்கிறானோ அவர்களை நீங்கள் பாதுகாக்காவிட்டால் உங்களை பாவியாக ஆக்குவதற்கு அதுவே போதுமான காரணமாகும். நீங்கள் பாவியாக செல்வதற்கு அதுவே போதுமான காரணம். மனைவியை எல்லாம் உங்கள் பொறுப்பில் ஒப்படுக்கா, மனைவிக்கு நீங்கள் சரியான முறையில் ஜீவனாம்சம் நஃபக்கா கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாவி. பெற்றோருக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாவி. ஆகவே அல்லாஹ்வுடைய வேலையில் தான் நான் போகிறேன், மார்க்க பணிக்காக போகிறேன் என்று குடும்பத்தை எல்லாம் விட்டு போக முடியாது. பள்ளிவாசலே 2 பேர் ஒருவர் உட்கார்ந்து தொழுது கொண்டே இருந்தார். பெருமானார் கேட்டார்கள், இவருக்கு உணவளிப்பது யார் என்று கேட்டபோது, இவருடைய சகோதரர் தான் இவருக்கு உணவளிக்கிறார் என்று சொன்னபோது, இவரை விட அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். ஆக இதெல்லாம் மார்க்கத்தில் எல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு. நான் மார்க்க கடமைக்காக செய்கிறதுக்காக குடும்ப பொறுப்புகளை எல்லாம் திறந்து விட்டு நீங்கள் போக முடியாது. ஆக அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக ஹஜ்ஜை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். முதலாவதாக ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன, இதை தெளிவாக தெரிஞ்சிருக்கு. பொதுவாக நாம் ஹஜ்ஜின்னா ஹஜ்ஜினுடைய விதிகளுக்கு போய்விடுகிறோம். அது தெரிய வேண்டும், அதை பற்றி சொல்லுகிறேன். சஃபாலை மறுவாலை எப்படி இருக்கணும், சஃபாலை எப்படி இருக்கணும், அந்த ஓட்டம் எப்படி இருக்கணும், மினால என்ன செய்யணும், அரஃபால என்ன செய்யணும், முஸ்தலிஃபால என்ன செய்யணும், நிச்சயமாக இவையெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆனால் அதற்கு எல்லாம் விட மிக முக்கியத்துவம் ஒரு கடமையினுடைய நோக்கம் என்ன, அதுதான் மிக முக்கியமானது. எந்த நோக்கத்திற்காக ஹஜ் விதியாக்கப்பட்டது அதை பற்றிய ஒரு தெளிவான ஞானம் இருக்க வேண்டும். ஹஜ்ஜை பற்றிய வரலாறு, ஹஜ்ஜினுடைய வரலாறு, எப்படி இந்த ஹஜ் என்ற கடமை வந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை அந்த ஹஜ்ஜினுடைய கடமையினுடைய சிறப்பு என்ன, இதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய பல்வேறு கிரியைகள், சடங்குகள், இவற்றை பற்றிய தெளிவான ஞானம் நமக்கு இருக்க வேண்டும்.
பல பேர் எண்ணுகிறார்கள் இந்த மாதிரி இந்த சட்டங்களை எல்லாம் தெரிவது ரொம்ப கஷ்டமானதுங்க என்று பலர் எண்ணுகிறார்கள். ஒரு ஆலிமுடைய துணை இருந்தாலொழி இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியாது என்று பலர் எண்ணுகிறார்கள். அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. ஒரு 10-15 நாள் நீங்கள் செலவழித்தா இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆதாரபூர்வமான செய்திகளை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் எளிது. இன்றைக்கு பல இடங்களிலே மார்க்கத்திலே சொல்லப்படாத பல்வேறு சட்டத்திட்டங்களை எல்லாம் ஹஜ் என்ற பெயராலே இணைத்திருக்கின்ற காரணத்தினால் மக்களுக்கு அது சிரமமாக இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், சவாப் செய்கிற போது இன்னென்ன ஒவ்வொரு சவாபுக்கும் ஒவ்வொரு சுற்றுக்கும் இன்னொன்று ஓத வேண்டும் என்று ஒரு விதியை சொல்கிறார்கள். அப்படி ஒரு எந்த குறிப்பும் ஹதீஸில் இல்லை. ரப்பனா ஆத்தினா ஓதினால் போதுமானது. இவங்களாம் சேர்த்து வச்சிருக்காங்க, ஒவ்வொரு தவாப்புக்கும் இதை ஓதணும் அதை சேர்த்து மக்களுக்கு மலைப்பாக ஆகிவிடுகிறது. அப்பா இதெல்லாம் நம்மளால் தெரிய முடியாதுப்பா, கூட ஒரு ஆள் வேணும். நீங்கள் ஹஜ்ஜில் பார்க்கலாம், சில நாட்டை சார்ந்தவர்கள் ஒரு ஆள் முன்னால் சொல்லிக்கிட்டே போவார், ஒரு ஆள் பின்னாலே 10 பேர் அதை திருப்பி சொல்லிக்கிட்டே போவாங்க. இதெல்லாம் நாம உண்டாக்கி கொண்ட விஷயங்கள். ஆனால் மிக எளிது. ஹஜ்ஜை பற்றி ஆதாரபூர்வமான ஹதீதுகளும் குர்ஆன் ஆயத்திலும் சொல்லப்படுகிற செய்திகளை தொகுத்தால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அவற்றை மனப்பாடம் செய்வதும் ஒன்றும் கடினமல்ல. சேர்க்கப்பட்ட செய்திகள் நமக்கு மலைப்பை தருகின்றன, ஆதாரபூர்வமான செய்திகள் எளிமையாக இருக்கின்றன. ஆக இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓத வேண்டிய துவாக்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய விதிகள் சட்டங்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வது ஒன்றும் கடினமான காரியம் இல்லை. உங்கள் வியாபாரத்துக்காக எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. இன்கம் டேக்ஸு, சேல் டேக்ஸ்னா எல்லாத்தையும் முழுசாக ஆடிட்டு நீங்கள் விட்டுறது இல்லையே. நீங்களும் கொஞ்சம் படித்து தெரிஞ்சு அவற்றை 4 கேள்வி கேட்குறீங்கள திருப்பி, அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கிதில்லை. அதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நேரம் கிடைக்கிற போது இந்த ஹஜ்ஜினுடைய விதிகள் அதைவிட மிக எளிமையானவை, அதைவிட மிக எளிமையானவை. இவற்றை தெரிந்து கொள்வதற்கு ஏன் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கக்கூடாது? ஆகவே அந்த விதிகளை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் புனித சின்னங்கள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய புனித சின்னங்கள், சஃபான்னா என்ன, மர்வானா என்ன, மகாம் இப்ராஹிம்னா என்ன, ஹிரா என்ன, கவுர்னா என்ன, உஹது யுத்தம் நடைபெற்ற இடம், இப்படி பல்வேறு சின்னங்கள் அங்கே இருக்கிறன. இவற்றை பற்றிய ஒரு சிறிய குறிப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்மிடத்தில் அந்த பக்தி அதிகமாக ஆவதற்கும் அவற்றை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் நமக்கு இலகுவாக அமையும். ஆக அது பற்றிய விதிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த வழியனுப்பு விழா நிகழ்ச்சிகளை எல்லாம் மிக ஆடம்பரமாக செய்யாதீர்கள். இதனை எளிமையாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். சாதாரணமாக நீங்கள் ஒரு பயணம் செய்கிற போது உங்கள் வியாபாரத்திற்காகவோ அல்லது வேறு காரியங்களுக்காகவோ பயணம் செய்கிற போது என்ன செய்வீர்களோ அதை செய்தால் போதுமானது. என்ன செய்வீங்க? உங்கள் சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவீங்க, இந்த மாதிரி நான் பயணம் போகிறேன். ரொம்ப நெருங்கியவர்களை அழைத்து ஒரு விருந்து கூட கொடுக்கலாம், அல்லது அவர்கள் உங்களுக்கு விருந்து கொடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் இதை ஒரு பெரிய ஒரு விழாவாக மாற்றி விரிவான அளவிலே அந்த பொருளை செலவு செய்வது என்பது தேவையற்ற ஒரு செயலாக இருக்கிறது. நெருங்கிய உறவினர்களுக்கு தெரிந்தால் போதும், அல்லது கொஞ்சம் தூரத்துறவர்களுக்கு சொன்னால் போதும், அந்த செய்தி எப்படியும் பரவிடும். ஆனால் இது போன்ற விழாக்களை நடத்துகிற போது